രണ്ട് ராஜாக்கள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வார்த்தையில் நாம் இப்படி வாசிக்கிறோம். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கள் தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லப்படுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போது வனாந்தரத்திலே காற்றோ மழையோ ஒன்றும் இல்லாமல் தண்ணீர்கள் அந்த குழிகளிலே நிரம்புகிறது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். ஆனால் இங்கே தீர்க்கதரிசி என்ன சொல்கிறார், காற்றையோ மழையோ ஒன்றும் காண மாட்டீங்க, ஆனாலும் இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரான நிரம்பு உங்களுடைய ஆடுகளும் மாடுகளும் பிள்ளைகளும் எல்லாரும் குடிப்பார்கள் என்று சொல்லி காணப்படுகிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் பல காரியங்கள் நாம் இந்த குழிகள் வெட்டுகிறது போல பல காரியங்கள் நாம் செய்ததுண்டு. ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்காமல் நாம் இன்றும் தேவனுடைய சமூகத்திலே வாத்திருக்கிறோம், வேதனையோடு இருக்கிறோம். ஆனால் நாம் நம்முடைய கையினால் செய்யாததும் நாம் நினைத்து பார்க்காததுமான இடத்துல இருந்து கர்த்தர் நமக்கு ஒத்தாசை அனுப்ப வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். நமக்கு தெரியும், ஏலியாவை காகங்களை கொண்டு போஷிப்பிக்கிறார். விதவையின் வீட்டிலிருந்த அற்ப எண்ணெயும் அந்த கொஞ்சம் மாவும் கொண்டு அவர் பஞ்சகாலம் தீர் மட்டும் அநேகர் சாப்பிட்டதாக வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நமக்கு இருக்கிற அற்பத்தை பெருக பண்ணுகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் அதற்கான ஒரு தடயங்களை ஒன்றும் இல்லைன்னாலும் நம்முடைய ஜீவிதத்தில் வாழ்க்கையில் இருக்கிற கடற்பாரங்கள் மாற, தேவைகள் சந்திக்கப்பட, நாம் நினைக்கிறது கிடைக்க கர்த்தர் நமக்கு கிருபை அருளுவார் என்று வசனம் சொல்லுகிறது. அதனால் நாம் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் காத்திருந்து அவர் நன்மை பெற கர்த்தர் நமக்கு ஒவ்வொருவருக்கும் கிருபை அருளுவாராக என்று ஜெபிக்கிறேன். ஆமென்.